கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். ஹல்லேலூயா. இந்த நாளிலே இந்த செய்தியினுடைய தலைப்பு விதமாய் நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். கதவை திறந்தால் கர்த்தரின் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஹல்லேலூயா. கதவை திறந்தா கர்த்தரின் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஏன்? அவர் வாசற்படியில் நின்று தட்டுகிறார். உங்களை ஆசீர்வதிக்கும்படி வாசற்படியில் நின்று தட்டுகிறார். உங்களை உயர்த்தும்படி வாசற்படியில் நின்று தட்டுகிறார். உங்களை மேன்மை அடைய செய்யும்படி அவர் வாசலில் நின்று தட்டுகிறார். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படி அவர் வாசற்படியில் நின்று தட்டுகிறார். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு உன்னத காரியங்களை செய்யும்படி அவர் செய்ய விரும்புகிறதை உங்களுக்குள் நிறைவேற்றும்படி அவர் வாசலை தட்டுகிறார். நீங்கள் அந்த வாசலை அவர் தட்டும் பொழுது நீங்கள் சரியாய் திறப்பீர்கள் என்றால், நீங்கள் திறந்த வாசல் வழியாய் அவர் உட்பிரவேசித்து உங்களோடு கூட அவர் போஜனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அவர் உங்களோடு போஜனம் பண்ணும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு என்ன செய்வான்? போஜனம் பண்ணுவார். அவர் மட்டும் நம்ம கூட இல்லை, நம்மளும் அவர் கூட. ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை தர விரும்புகிற கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஹல்லேலூயா. நம்ம வேலை என்ன? கதவை திறக்கிறது தான் நம்ம வேலை. அப்போ கதவை திறக்கலையா என்றால், திறக்காததினால் அநேக ஆசீர்வாதங்கள் தடைப்படுகிறது. நாம் அநேக நேரத்தில் கதவை திறக்க யோசிக்கிறோம். ஏனென்றால் இந்த கதவை திறந்துட்டா வேற கதவெல்லாம் அடைபட்டுரும், வேற வாசல் வழியாய் பிரவேசிக்க முடியாது, வேறு சில இடங்களுக்கு செல்ல முடியாது, இதுல ரொம்ப உள்ள வந்துட்டா அவ்வளவுதான். அப்புறம் நமக்கு இன்னும் சில பேருக்கு சந்தேகம், மாப்பிள்ளை கிடைக்காது, பொண்ணு கிடைக்காது. நான் வாசல் திறக்க சொல்றது, இயேசுவாகிய அவர் தட்டுறாரு, வாசலை திறக்கீங்க, அவர் உள்ள வரும்போது அவரோடு கூட உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாம் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரால் எல்லாம் கூடும். அவர் எங்கே எதை எப்படி செய்யணுமோ அவருக்கு செய்ய தெரியும். நாம் அவர்கிட்ட கொஸ்டின் பண்ணிட்டு போகிறதல்ல, நாம் செய்கிறதெல்லாம் கதவை அவர் தட்டுகிறார், நாம் என்ன செய்யணும்? திறக்கணும். அவ்வளோதான். அவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன கதவை அவர் தட்டுகிறார் என்றால், நம்முடைய இருதயமாகிய கதவை. அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது 7 சபைக்கு சொல்லும்போது, அந்த 7 சபைகளிலே பிரதானமான சபைகளாக இருக்கிற 3 சபைகள் உண்டு. அதிலே ஒரு சபை தான் இந்த சபை. இந்த சபையினுடைய பெயர் என்ன என்று பார்ப்பீர்கள் என்றால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது லவோதிக்கேயா சபை. இந்த சபையை குறித்து பேசும்போது ஆண்டவர் அந்த சபையினிடத்தில் பேசி அந்த சபையை புரிய வைக்கிறார். புரிய வைக்கும்போது அவர் சொல்லுகிறார், நான் நேசிக்கிறவர்களோடு நான் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். 19ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து என்ன செய்? மனம் திரும்பு. அப்போ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்ப வேண்டும் என்றால், நீ மனம் திரும்பணும்னு சொல்லி நான் கதவை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? தட்டி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் இந்த தேசம் மனம் திரும்ப வேண்டும், தேவனால் படைக்கப்பட்ட மனுக்குலம் மனம் திரும்ப வேண்டும் என்று அநேக விதத்தில் வாசலை தட்டுகிறார். நம்ம எல்லாருக்கும் ட்ரிங் ட்ரிங்னு எனக்கு கேட்கல பாஸ்டர், எங்கள் வீட்டு காலிங் பெல் சவுண்டு வேற, அது மாதிரி கேட்டிருந்துச்சுன்னா நான் திறந்திருப்பேன்னு நினைக்கிறோம். நம்ம இன்னும் சில பேர் கொஞ்சம் ஓங்கி தட்டி இருந்தா திறந்திருப்பேன். இல்லை, ஆண்டவர் சரியான விதத்தில் தட்டுகிறார். சிலருக்கு பேர் சொல்லி கூப்பிட்டே என்ன செய்கிறாரு? தட்டுறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய கவனம் எதில் இருக்கிறது? இன்றைக்கு நீங்கள் உங்களை நீங்களே ஆராய்ந்து அறிந்து, ஆண்டவர் எனக்கு எப்பயாவது தட்டியிருக்கிறாரா, தட்டினதை நான் திறக்காமல் விட்டுருக்கேனா என்பதை கவனிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் திறக்கும்படி அவர் தட்டுகிறார் என்றால் உள்ளே வந்து நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார். நாம் ஆண்டவரை ஒரு எல்லைக்கு மேலே உள்ள விடுறதில்லை, ஆண்டவருடைய கிரியைகளை ஒரு எல்லைக்கு மேலே உள்ள விடுறதில்லை, ஆண்டவருடைய செயல்பாடுகளை ஒரு எல்லைக்கு மேலே விடாதபடி நாமே ஆண்டவருடைய காரியத்துக்கு ஒரு தடை செய்து வைத்திருக்கிறோம். ஆண்டவருடைய காரியத்தில் எந்த அளவுக்கு நாம் விட்டு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் உட்பிரவேசித்து, அந்த வார்த்தை பாருங்க, அதில் அழகா சொல்லியிருக்குது. என்ன சொல்லியிருக்குது? கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் நான் பிரவேசித்து.
பிரவேசித்து என்றால் அவர் உள்ள வந்துருவார். அவர் உள்ள வந்த பிறகு வேற பிரச்சனை உங்களுக்கு அங்க வரதுக்கு வழியே இல்லை. வேறு காரியங்கள் வர வழி இல்லை. ஒரு முறை ஒரு குடும்பத்திற்கு பிசாசினால் பிரச்சனை இருந்தது. இவர்களுக்கு விடுதலை ஆவது போல இருக்கும், திரும்ப என்ன செய்யாது, விடுதலை ஆவாது என்று சொல்லி பலர் வந்து போன ஒரு ஃபேமிலி. அப்போ ஒரு முறை என்னை அழைத்து சென்றார்கள். இப்போ நான் போன உடனே அவங்க நினைத்த காரியம், அங்கே போன உடனே எல்லாரும் நிறைய பேர் செய்த காரியம் என்ன, முடியெல்லாம் பிடிச்சி தலையெல்லாம் பிடிச்சி ஆட்டி போ இயேசுவின் நாமத்தில் அப்படிலாம் சொல்லி எல்லாம் அலக்கழிப்பெல்லாம் செய்து எல்லாம் ஜெபம் பண்ணியிருக்காங்க. நான் அங்கே போன உடனே ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும்? ஏன்னா இந்த பிசாசு துரத்துற விஷயத்தில் ஒரு தடவை செய்த யுக்தியை வச்சு இன்னொரு தடவை செய்கிற மாதிரி போனீங்கன்னா அவன் உங்களை ஏமாத்திடுவான். இந்த ரகசியத்தை ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுத்தனால ஒவ்வொரு முறையும் என்ன பேட்டர்ன் ஆண்டவர்கிட்ட தான் கேட்கறது. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் அங்கே இல்லை, அதனால தான் யார் இருக்கா, அவன் இருக்கான் அப்படின்னு எனக்கு சொன்னார். அப்போ நான் உடனே என்ன பண்ணேன், பிசாசுலாம் துரத்தலை, எல்லாரையும் வாங்க, எல்லாரும் உட்காருங்க. அப்போ நான் கொஞ்ச நேரம் பேச ஆரம்பித்தேன். அப்போ அதில் ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் பேச வேண்டாம், என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நான் சொன்னேன், இந்த பிசாசு பேசினா தான் போகும். அவர் சொன்னார், நாங்கள் எவ்வளோ பிரபலமான ஆளெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கோம் தெரியுமா, எவ்வளோ செலவு பண்ணி செஞ்சுருக்கோம் தெரியுமா, நீங்கள் என்ன புதுசா அப்படின்னாரு. எனக்கு ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுங்க, இந்த பிரபலமான வந்தவங்க காசெல்லாம் செலவு பண்ணேன்னீங்கல்ல, அதெல்லாம் எவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க நான் இப்போ சொல்கிறேன்னு. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் அவ்வளோ பெரிய வல்லமையானவரா? நான் சொன்னேன், என்கிட்ட ஒரு வல்லமையும் இல்லை, ஆனால் எனக்குள்ளே இருக்கிறவர் வல்லமையானவர். நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னேன். அப்போ அவங்களிடத்துல சொன்னேன், இயேசு வந்திருக்கிற வீட்டுக்கு, இயேசு இருக்கிற இடத்துல யார் இருக்க முடியாது, பிசாசு கண்டினியூ பண்ண முடியாது. ஆகையினாலே நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் பிசாசு எந்த அளவு இருக்குன்னு எனக்கு சொல்ல தேவையில்லை, பிசாசின் கிரியை எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு சொல்ல தேவையில்லை, இயேசுவின் ஆளுகை எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லுங்கன்னு கேள்வி கேட்டேன். நான் கேட்குற கேள்வி உங்களுக்கும் தான். நான் உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி, இயேசுவின் ஆளுகை உங்கள் வீட்டுக்குள்ளே எவ்வளோ இருக்கு, அவர் எவ்வளோ தூரம் உட்பிரவேசித்து அவர் உங்கள் வீட்டுக்குள்ளே உலாவுகிறார், அதற்கு எவ்வளவு அனுமதி கொடுத்திருக்கிறீர்கள், எவ்வளவு தூரம் ஆண்டவர் உங்க வீட்டுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறார், எவ்வளவு தூரம் கர்த்தரின் காரியங்கள் உங்க வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு, அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்க. அப்ப அவர் சொன்னார், வந்தவங்க யாரும் இப்படி கேட்கலையேனார். உங்களுக்கு பிசாசு உள்ள தங்கி இருக்கிறதின் ரகசியம் தெரியாததுனால நான் இப்போ உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன்னு சொல்லி இப்படி கேள்விகளை கேட்க ஆரம்பித்தேன். இன்னைக்கு உங்கள்ட்டையும் அதே கேள்வியை தான் கேட்டுக்கிட்டு வரேன். ஏன்னா அவர் வாசல்ல நின்று தட்டுறாருன்னா அப்போ உள்ள வராத அளவுக்கு என்னவோ அங்கே என்ன செய்யுது, தடை இருக்குது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, உள்ள நீ சரி பண்ணால் தான் நான் உள்ள என்ன செய்ய முடியும், வர முடியும். அப்போ அந்த குடும்பம் சொன்ன காரியம், பாஸ்டர் இருந்தாலும் நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணி அலக்கழிச்சு போச்சுன்னா போயிரும்ல. நான் சொன்னேன், ஜெபம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் தேவை. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த ஒரு ஆள்கிட்ட தான் பிசாசு இருக்குன்னு சொல்லி. நான் சொன்னேன், மொத்த குடும்பத்துக்கும் என்ன பாதிச்சிருக்கு, பிசாசின் கிரியை பாதிச்சிருக்கு. அந்த ஒரு ஆள் மூலமாக என்ன செய்யுது, வெளிப்படுது, அவ்வளோதான். அப்போ நான் ஒரு அரை மணி நேரம் அவர்களுக்கு இந்த காரியங்களை குறித்து பேசி புரிய வைத்தேன். அவர்களிடத்தில் சொன்ன விஷயம் என்ன, நான் கேட்ட கேள்வி உங்களிடத்திலும் கேட்கிற கேள்வி, உங்களுக்குள்ளே எவ்வளவு அளவு. இப்போ நம்மகிட்ட கேளுங்களேன், இப்போ சில நேரம் கேட்போம், உங்கள் குடும்பத்தை பிசாசை எவ்வளோ பாதிச்சிருக்குங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் என்ன செய்வோம், சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா, சொல்லுவோம். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், உங்களோடு கூட ஆண்டவர் எவ்வளோ தூரம் இடைப்பட்டிருக்கார் சொல்லுங்கன்னா எவ்வளோ நேரம் சொல்வீங்க? இந்த கேள்விக்கு பதில் எவ்வளோ பேர்கிட்ட இருக்கு? பாதிப்பை சொன்னால் மட்டும் எவ்வளோ வேகமாக சொல்கிறோம், எவ்வளோ அதிகம் சொல்கிறோம், நிறையா சொல்கிறோம். நன்மை செய்யும்படி அவர் உங்களுக்குள்ளே வந்தாரு, உங்களோடு இடைப்பட்டாரு, உங்கள் வாழ்க்கையில் வந்தார்னு சொல்கிறீங்களே, இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், இயேசு என் வாழ்க்கையில் இருக்கிறார்னு சொல்கிறீங்களே, அந்த அளவை சொல்லுங்கள். அவங்கள்ட்ட ஒரு பதில் இல்லை. அப்போ நான் சொன்னேன், பிரச்சனை காரணம் இதுதான். ஏன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே இன்னும் யார் வரல, இயேசு வரல. நீங்கள் அவரை எவ்வளோ தூரம் உள்வாங்கணுமோ வாங்காமல் இந்த கிரியைகளெல்லாம் உள்வாங்கப்படாது. அது வரத்தான் செய்யும், அது நிறைய தடவை வரத்தான் செய்யும், அது போகத்தான் செய்யும். என்னைய கூட வந்து சந்திச்சுட்டு தான் போகும். இப்போ கூட இங்கே ஒரு ஓரமாக கூட என்ன செய்யும், பார்த்துக்கிட்டு கூட இருக்கும். இயேசு திடீர்னு ஒரு நாள் அவருடைய சீஷர்கள்ட்ட பேசினார். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 70ஆம் வசனம் பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் எப்படி இருக்கிறானா, பிசாசாய் இருக்கிறான் என்றார். யார் கூட? மொத்தமே 13 பேர் தான் இருக்காங்க. மொத்தமே எத்தனை பேர் தான் இருக்காங்க? 13 பேர் தான் இருக்காங்க. அந்த 13 பேருக்குள்ள ஒரு ஆள் யாராம்,
பிசாசாம். அவர் கூடயே 13 பேர் கூடயே அவடு இருந்தா நம்ம கூடலாம் ஏமாத்துறோம், நம்ம கூடலாம் இருக்குமா இருக்காதா? ஆமாம், அவன் ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டு நமக்கு என்ன அதை பற்றி? நமக்கு அவன் தேவையில்லை, அவனை பற்றிய விஷயமும் தேவையில்லை. நமக்கு உங்களுக்கு இயேசுவை எவ்வளோ தெரியும் அதை மட்டும் சொல்லுங்கள். உங்களுக்கு அவரை எவ்வளோ தெரியுமோ அவர் எவ்வளோ தூரம் உங்களுக்குள்ளே பிரவேசித்து உங்கள் கூட அவர் எவ்வளோ தூரம் சாப்பிட்டாரோ அதுதான் விஷயமே. நீங்கள் அவர் கூடயும் அவர் உங்கள் கூடயும் சாப்பிட்டீங்களா? உடனே நேற்று தான் தேவதூதர் வந்து அப்பம் சாப்பிட்டாரு, எங்கள் வீட்டுக்கு கூட இயேசு வந்து நேற்று தான் இட்லி சாப்பிட்டாருன்னு சொல்லக்கூடாது. அந்த சாப்பாடை சொல்லலை. மாம்ச சாப்பாடு சாப்பிட அவர் வரமாட்டார். மாம்ச ரீதியான சாப்பாடை பற்றி பேசலை. ஏனென்றால் அவர் இப்பொழுது மாம்சத்தில் இல்லை, ஆகையினால் அவர் அப்படி செய்ய மாட்டார். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு என்ன செய்வான். அப்போ ஏதோ ஒரு விதத்தில் நம்மை அவர் போஷிக்கிறார், போஜனம் பண்ண வைக்கிறார். அவர் என்னோடு போஜனம் பண்ணுகிறார், நானும் அவரோடு போஜனம் பண்ணுகிறேன். இந்த இரண்டு காரியமும் அங்கே நடக்கும்படி அவர் உள்ளே வர விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ அவர் வராத இடத்துல வேற ஒருத்தன் உள்ள பூந்து என்னை போஜனத்துக்குள் வழி நடத்துகிறான், வேறு ஒரு போஜனத்தை எனக்கு தருகிறான். நான் அதை சாப்பிட்டு செழிக்கும் போது நான் தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை செய்ய முடியாது. அப்போ கர்த்தர் எனக்காக திறக்கிற வாசல் அவர் சம்பந்தமானதாய் மாத்திரமல்ல, அவரால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதமாகவும் இருக்கிறது. அப்போ அங்கே ஆண்டவர் திறக்கும் கதவுகளை எந்த மனுஷன் என்ன செய்ய முடியாது? பூட்ட முடியாது. அப்போ ஜெபத்திலும் விசுவாசத்திலும் கீழ்ப்படிதலிலும் நிலைத்திருக்கும்படி தேவன் அநேக நேரத்தில் ஆசீர்வாத கதவுகளை திறந்து பார்க்கிறார். நான் இப்படி உங்களுக்கு ஒரு சில விஷயத்தை இன்னும் புரிகிறபடி சொன்னால் புரியும். அப்போ அந்த வீட்டிற்கு நான் சென்று இதெல்லாம் பேசி முடித்த பிறகு ஒரு அரை மணி நேரம் ஆனது. அப்போ மெதுவாக அந்த என்கிட்ட ஒருத்தர் சொன்னார்ல, பேசுகிறத குறைச்சிருங்கன்னு சொல்லி. அவர் வாட்சை பார்த்தார். அப்போ நான் உடனே சரி ரைட்டு உடனே புரிஞ்சிட்டு, சரி நான் என்ன செய்கிறேன், ஜெபம் பண்ணுறேன். உடனே எந்திரிச்சு நான் நார்மலாக ஒரு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு வரேன்னு சொன்னேன். திரும்ப கேள்வி என்ன கேள்வி தெரியுமா? நீங்கள் ஏன் இன்னும் பேய் ஓட்டாமல் போகிறீங்க? அப்போ அவங்களுடைய எண்ணமெல்லாம் என்னது? அவங்களுக்கு தெரிஞ்ச பேட்டர்ன் என்ன? ஓ வந்தா விரட்டு போன்னு கத்தி ஜெபம் பண்ணிட்டா அந்த பர்டிகுலர் பர்சன் இல்லை. நான் சொன்னேன், இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு சில விஷயத்தை பேசியிருக்கிறேன், வசனத்தை பேசியிருக்கிறேன், சத்தியத்தை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் கேட்டதின்படி இயேசு வந்துட்டார்னா அங்கே இருக்கிறவன் இனிமேல் என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். ஆகையினால கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணேன். ஆனால் நான் செய்த எதுலேயுமே அவங்களுக்கு என்ன இல்லை, திருப்தி இல்லை. என்ன திருப்தி இல்லைன்னா எந்த ஆக்ஷனும் இல்லை, கத்தலை, விரட்டலை, முடிய பிடிச்சி ஆட்டலை, எதுவுமே செய்யலை. அவங்களுக்கு என்ன இல்லை, திருப்தி இல்லை. நான் ஜெபம் பண்ணதும் கத்தி அவங்களுக்காக அப்படியே கண்ணீரோட அழுது கரன்னெலாம் ஜெபம் பண்ணல. அது அவங்களுக்கு திருப்தியே இல்லை. அப்போ அன்னைக்கு நான் பண்ணது, இப்போ நான் சொல்கிறது காலை ஒரு 12 மணிக்குள்ளே முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு நைட்டு வந்துச்சு. எப்போதும் நைட்டு ஒரு அலக்கழிப்பு இருக்கும் குடும்பத்துக்குள்ளே. அன்னைக்கு நைட்டு ஒன்றையும் காணோம். என்னைய வெளியே அனுப்பும்போது திருப்தி இல்லாமல் அனுப்புனவங்களுக்கு இப்போ நைட் ஆக ஆக வந்தவர் என்ன பண்ணார்? அப்போ நான் சொல்கிறேன், வந்தவர் ஒன்றும் பண்ணல, வந்தவர் ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க, அதான் விஷயம். ஹல்லேலூயா. இப்போ பண்ணுற நானும் ஒன்றும் பண்ணல, இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்க விஷயம் இருக்குது பாருங்க, அங்கே தான் விஷயமே இருக்குது. உடனே நைட் ஆச்சு, தூங்குற நேரம் வந்துச்சு, எல்லாரும் தூங்கிட்டாங்க. காலையில் எந்திரிக்கிறாங்க, எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மகிழ்ச்சி, யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை. நைட்டு ஃபுல்லாக நல்லா தூங்கியிருக்காங்க. பகல் ஆச்சு, பகல் ஃபுல்லாக போச்சு. மறுநாள் நைட் ஆச்சு, எல்லோரும் நல்லா தூங்கியிருக்காங்க. 3வது நாள் நைட் ஆச்சு, நல்லா தூங்கிட்டாங்க. 4வது நாள் தான் நான் என்ன பண்ணேன்னே தெரிஞ்சிருக்கு. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? 4வது நாள் தான் அவங்களே யூகிக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. இவர் வந்தார், அலட்டலை, யாரையும் பிடிச்சி ஆட்டலை, எதுவுமே பண்ணலை, கத்தலை, ஒன்றும் செய்யலை. சில விஷயத்தை தான் சொல்லி கொடுத்தாரு, அதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம். நான் சொல்லியிருந்தேன், ஒரு 2-3 நாள் நான் சொன்னதை மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணும், தியானிக்கணும். வேறு எதை பற்றியும் பேசக்கூடாது, உங்கள் வீட்டுக்கு இவ்வளோ நாள் நடந்த விஷயத்தெல்லாம் பேசக்கூடாது, எல்லாம் சொல்லியிருந்தேன். அப்போ அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, அந்த வாசல் அருகே நிற்கிற இயேசுவை என்ன பண்ணி விட்டேன், திறந்து உள்ளே விட்டேன். அவ்வளோதான். உள்ளே விட்டேன்னா நான் என்னமோ அவரை பெர்மிஷன் பண்ணேன்னு நினச்சிடாதீங்க. அந்த இயேசு உள்ளே வர்ற அளவுக்கு அவங்களுக்கு பேசி தெளிவுபடுத்தி கொடுத்தேன். 4 நாள் கழித்து என்னைய ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு போனார் பாருங்க, அவருக்கு ஃபோன் பண்ணி அவரை திரும்ப வர சொல்லுங்க அப்படின்னா. இப்போ நான் சொன்னேன், திரும்ப இனிமேல் என்ன செய்ய தேவையில்லை, வர தேவையில்லை. நான் உங்களுக்கு சொன்ன அந்த இயேசுவை நல்லா என்ன பண்ணிக்கோங்க, பிடிச்சிக்கோங்க. அந்த பாஸ்டர் இப்பவும் சொல்லுவார், யோ என் வாழ்க்கையில் அலக்கழிப்பே பண்ணாமல் ஒரு பேய் ஓட்டினாலும் நீ தாமியானார்.
நான் சொன்னேன், இது நான் என்ன உடுக்கடிச்சு ஓட்டுறதுக்காக இருக்கேன்? நான் இருக்கிறது பேய் ஓட்ட இல்லை, பேய் இருக்கிற வீட்டை கண்டுபிடிச்சி இயேசுவை உள்ள அனுப்ப. ஹலோ, ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? பேய் ஓட்டுறது வேற, பேய் நான் ஓட்ட வேண்டியது இல்லை, அது ஓடணும். நம்மளை பார்த்தா என்ன செய்யணும்? ஓடணும். அப்போ நான் என்ன செய்யணும்? அதுக்கு யார் வந்தால் ஓடுமோ அவரை என்ன செஞ்சிடணும்? உள்ள வர வச்சிடணும். நான் பேய் ஓட்டிக்கிட்டே இருந்தேனாக்கா நானும் குடுக்குடுப்பக்காரனுக்கும் எனக்கும் என்ன இல்லை, வித்தியாசம் இல்லை. நான் ஓட்ட வேண்டிய அவசியம் இல்லை. யார் வந்தால் ஓடுமோ அவரை எங்கே என்ன செய்யணும்? அவ்வளோதான். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஆமாம், நிறைய நேரம் பிசாசின் கட்டு பிடி, உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, சாபம் இருக்குது, நாங்கள் ஜெபம் பண்ணால் சரியாக போயிடும், அப்படி கூட சொல்கிற ஆளை கூட நம்பக்கூடாது. ஏன் தெரியுமா? இயேசு வந்தால் சரியாயிரும். அல்லேலூயா. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது, அவர் வாசல் அருகே நின்று கதவை என்ன செய்கிறாருங்க? தட்டுறாரு. உங்கள் பிரச்சனைக்கு தகுந்தால நீங்கள் சரியாக திறந்தீங்கன்னா அவர் உட்பிரவேசித்து, அவர் உள்ளே பிரவேசித்து உங்கள் காரியங்களை சரி பண்ணுவார். அல்லேலூயா. நான் கேட்ட கேள்வியை திரும்பியும் கேட்குறேன். உங்கள் பிரச்சனையை பற்றி பேசுகிற அந்த அளவு படி எத்தனை பேர் கர்த்தர் செய்த கிரியைகளை பெரிதாய் பேச முடியும்? உங்களால் பேச முடியுமா? உங்களால் சொல்ல முடியுமா? உங்களால் விவரிக்க முடியுமா? ஆனால் உங்களுடைய குடும்பம் பாதிக்கப்பட்ட, பிசாசினால் பாதிக்கப்பட்ட, சத்ருவினால் பாதிக்கப்பட்ட, அல்லது யாரோ ஒருவரால் பாதிக்கப்பட்டதை பற்றி உங்களை பேச சொன்னால் நீங்கள் மணிக்கணக்காக பேசுவதற்கு உங்களிடத்தில் விஷயம் இருக்கிற அளவுக்கு தேவன் உங்களுக்குள் வந்து, உங்கள் வாழ்க்கையில் வந்து, நீங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக இருக்கிற அந்த விஷயத்தை அவ்வளோ தூரம் சொல்ல முடியுமா? அந்த எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சா? அந்த சிந்தைக்குள்ள அப்படி மேட்ரு வந்திருக்கா பாருங்க. அப்படி கொண்டு வாங்க. அப்படி ஒருத்தர்கிட்ட போய் பேசுங்க. யாரும் கிடைக்கலன்னா ஏன்ட்ட வந்து பேசுங்க. எனக்கே திரும்ப சொல்லுங்க எல்லாத்தையும். ஏன் சொல்கிறேன்? ஏன்னா நீங்கள் அப்படி சொல்கிறீங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளே இப்போ ஒருத்தர்கிட்ட சொல்கிறேன், என்னங்க உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்னு கேட்ட உடனே அவங்க எவ்வளோ நேரம் சொல்லுவாங்க? சில பேர்கிட்டலாம் 3 மணி நேரம்னாலும் அவங்களால நிப்பாட்ட முடியாது. ஏன்னா அவங்க மனதளவில் அவ்வளவு என்ன பண்ணியிருக்காங்க? அந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ நான் கேட்குறேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நீங்கள், பாதிப்பை பேசுகிற நீங்கள், பரிசுத்த தேவன் வந்தார்னு சொன்னீங்கல்ல, அதை பற்றி கொஞ்சம் நேரம் பேசுங்கன்னு சொன்னால் நம்ம பேச மாட்டோம். ஏன்னா அங்கே தான் ரகசியம். நீங்கள் அதை பற்றி நிறையா பேசிட்டீங்கன்னா இது இல்லாமல் போயிடும். எது இல்லாமல் போயிடும்? இந்த பிரச்சனையே இல்லாமல் போயிடும். நம்ம பிரச்சனையை தான் பெருசாக பேசுவோம். இங்கே அதைத்தான் அவர் சொல்கிறாரு, நான் உள்ளே வந்து உன் வீட்டில் வந்து உள்ளே வந்து உன் கூட சாப்பிட்டு நீ என் கூட சாப்பிட்டா எல்லாம் சரியாக போயிடும். நம்ம இப்போ அவர் கூட சாப்பிட்றோமா? யார் கூட சாப்பிட்றோம்? அப்போ அவர் ஏன் வந்து என்கிட்ட வந்து இவ்வளோ தூரம் என் வீட்டு வாசல் அல்லது என் இருதய கதவை ஏன் அவர் வந்து தட்டணும்? அப்போ என் மேலே அவர் அன்பாய், அல்லேலூயா, என் மீது அன்புள்ள தெய்வனாய், என்னை நேசிக்கிறவராய், என் மீது அக்கறை உள்ளவராய், எனக்காக ஒன்றை செய்ய வேண்டும் என்பதற்காக, என்னை மீட்க வேண்டும் என்பதற்காக, என்னை பாதாளத்திற்கு செல்ல விடாதபடி, ஏனென்றால் பாதாளத்தின் வாசல் திறந்திருக்கிறது, அதை மேற்கொள்ள விடாதபடி என்னை கொண்டு வந்து கர்த்தர் அவரிடத்தில் சேர்க்க வேண்டும் என்று அவர் படுகிற பிரயாசத்திற்கு நான் ஒத்து போகிறேனா? இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு சில விஷயங்களை புரிந்து கொள்ள உதவி செய்வாராக. 2 கொரிந்தியர் 13:5 பாருங்கள். அங்கே இப்படி கொரிந்து சபைக்கு பவுல் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே என்ன செய்யுங்கள்? சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு உங்களுக்குள் இருக்கிறாரா என்று உங்களை நீங்களே. அப்ப அவர் கதவை தட்டுறது காரணம் இருக்கு பார்த்தீங்களா? அவர் ஏன் கதவை தட்ட வேண்டி இருக்குன்னா, அப்பப்போ நம்ம தூக்கி அவரை எங்கே வச்சிடறோம்? வெளியே தூக்கி வச்சிடறோம். அவரை அனுப்பிச்சு விட்டுறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டது உண்மைதான், ஆனால் சில போதனைகள் இப்படி இருக்கிறது. நீங்கள் ஒரு முறை ரட்சிக்கப்பட்டால் ரட்சிக்கப்பட்டதுதான் என்று சொல்லுகிற போதனையும் இருக்கிறது. ஒன்ஸ் சேவ்ட் சேவ். அப்படி கிடையாது. அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவன் தான். அப்படித்தானே? அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவன். அதைத்தான் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப நாம எல்லாரும் என்ன? ரட்சிப்பினுடைய வாசல்ல வந்து போய்கிட்டு இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் வாசல் அருகே நின்று கதவை தட்டுகிறார் என்றால் அப்பப்ப அவரை தூக்கி எங்க வச்சிடறோம்? அவரை தூக்கி வெளியே வச்சிடறோம். அவர் திரும்ப திரும்ப இல்லைப்பா வாப்பா நான் வந்துடுறேன் உள்ள, நான் வந்தாதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு அவர் சொல்லி பார்க்காரு. நம்ம தூக்கி அவரை எங்கே வச்சிடறோம்? வெளியே வச்சுட்டு நமக்கு வேற காரியங்கள் நிரம்பி போயிடுச்சு, வேற காரியங்கள் நிறையா இருக்கு, வேற விஷயங்களை நம்ம நிறையா வச்சிருக்கோம். ஆகையினால தான் அவர் வந்து கதவை தட்டுகிறார். அப்ப நம்ம நிறைய நேரம் நம்முடைய இருதயத்தை அடைத்து வைத்ததினால்
அவர் இருதயமாகிய கதவை தட்டி நம்முடைய அனுமதியோடு உள்ள வந்து, நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்படி வந்து அனுமதியோடு உள்ள வந்து நமக்காக நம்முடைய விசுவாசமற்ற தன்மை எல்லாத்தையும் மாற்றி அவர் நம்மோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த கதவை தட்டுகிறது எதை குறிக்குது தெரியுமா? சாத்தான் பாருங்க, ஒரு நாளும் தட்ட மாட்டான். அவன் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டான்? தட்டிட்டுலாம் வரமாட்டான். ஆனால் இவர் பாருங்க, தட்டி. ஏன் தட்டணும் அப்படின்னா, அவர் தட்டி நாம் திறந்தால் அப்போ தான் கீழ்ப்படிதல் வரும் அர்த்தம். அவர் தட்டி திறந்தால் அப்போ தான் நம்ம பாவத்தை விடுவோம். அவர் தட்டி திறந்தால் அப்போ தான் அவருக்கு ஏற்ற மாதிரி ஒழுங்காக என்ன செய்வோம்? வாழுவோம். தானாக கிடைச்சது எதுவும் சரி வராது. நம்ம முயற்சியில் கிடைச்ச எதையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? சொல்லுங்கள். நீங்கள் கஷ்டப்பட்டு பாடுபட்டு வாங்கின ஒரு பொருளை சும்மா விட்டுருவீங்களா? அதே பொருள் இலவசமாக கிடைச்சா என்ன செய்வீங்க? ரொம்ப அது சும்மா கிடைச்சது தாங்க, போனால் போகுது அப்படி சொல்லுவோம். நம்ம ஆண்டவர் சும்மா கிடைக்க விரும்பலை. அவர் ரட்சிப்பை இலவசமாய் தருகிறார். ஆனால் அதற்காக அவர் பெரிய கிரயம் செலுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. அவர் ஏன் இப்படி வந்து கதவை தட்டுறாரு? ஏன் அவர் மனு குலத்தின் மீது, ஜனத்தின் மீது அவர் பரிதபிக்கிற தேவனாக, அழிந்து போகிற ஆத்துமாக்களின் மீது பரிதபிக்கிற தேவனாக, யாரும் நரகத்துக்கு செல்லக்கூடாது. காரணம், அந்த நரகம் மனுஷனுக்காக ஏற்படுத்தப்படவில்லை. நரகம் அங்கே தள்ளப்பட்ட தூதனுக்காக ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் தள்ளப்பட்ட தூதனாகிய வலி சர்ப்பமாகிய பிசாசானவன் அவனுக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த இடத்திற்கு அநேகரை இந்த உலகத்தை அழைத்து செல்லும்படி அவன் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். அதற்காக அவன் பாதாளத்தை திறந்து வைத்திருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே கவனித்து பாருங்கள். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்க. அது நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி, பாதாளம் என்ன செய்தான்? தன்னை விரிவாக்கி. பாதாளம் தன்னை விரிவாக்குது. ஏன்? நிறைய பேர் அங்கே வரதுக்கு விரும்புகிறாங்க. பாதாளம் தன்னை விரிவாக்கி என்ன செய்கிறதான் பாருங்க. தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது. அவர்கள் மகிமையும், அவர்கள் திரள் கூட்டமும், அவர்கள் ஆடம்பரமும், அவர்களில் களி கூறுகிறவர்களும் அதற்குள் இறங்கி போவார்கள். அப்படி போகக்கூடாதுன்னு இயேசு வந்து எதை தட்டுறாருங்க? கதவை தட்டுகிறார். ஹல்லேலூயா. நம்ம போயிடக்கூடாதுன்னு கதவை தட்டுறாரு. ஏன்? அதற்கு முந்தின வசனத்தை கவனித்து பாருங்கள். அவர் ஏன் இன்னும் கதவை தட்டுறாரு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். 1ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து, நல்லா கவனிங்க, நம்மளை அவர் ஒரு திராட்சை தோட்டத்தை போலவும் வைத்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். பாவத்தில் இருந்த, பிடியில் இருந்த, விடுதலை இல்லாமல் இருந்த, அழிவுக்கு ஆயத்தமாக இருந்த, அந்நியராக இருந்த, தேவனற்றிருந்த நம்மை அவர் தம்முடைய இரத்தத்தினாலே, சுய இரத்தத்தினாலே அவர் நம்மை சுத்திகரித்து, அவர் நம்மை சரிப்படுத்தி, அவர் நம்மை பாவத்திலிருந்து மீட்டு நீதிமானாக்கி நம் மூலமாக நல்ல திராட்சை கொலை, நல்ல திராட்சை பழ ஆசீர்வாதங்கள். அது எதை குறிக்கிறது? அது நல்ல உயர்ந்த வஸ்துவை குறிக்கிறது. அப்படி ஒரு பழங்களை தரும் என்று அவர் என்ன செய்து கொண்டிருந்தாராம்? காத்து கொண்டிருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. அவர் ஏன் கதவை தட்டுறாரு? காரணம், கசப்பை மாற்றணும். ஆமென். நல்லா கவனிங்க. இந்த விஷயத்தில் நம்ம நிறைய நேரம் ஆண்டவர் மிரட்டாததுனால நமக்கு பயம் இல்லை. ஆண்டவர் என்ன செய்யாதனால? மிரட்டாததுனால. நமக்கு மிரட்டினா மட்டும்தான் என்ன உண்டு? பயம் உண்டு. அடிக்கடி எனக்கு நான் இதை யோசித்து பார்ப்பேன். கொரோனா வந்தப்போ ரொம்ப பீதி, எல்லாருக்கும் பயம் ஜாஸ்தி. ஆனால் 2வது கொரோனாக்கு அப்படி குறைஞ்சிருச்சு. 3வது கொரோனா ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ கொரோனா தானே, அதான் இருக்குல்ல. எங்கே இருக்குது? நம்மள்கிட்ட தான் இருக்குது. இப்போ நம்ம கொரோனாவை மிஞ்சிட்டோம். வந்தப்போ எல்லாம் பயந்து போய் யாரையும் பேச முடியாது, போக முடியாது, வர முடியாது. எல்லாருக்கும் பயம். என்ன செய்யன்னு தெரில. 2 மாஸ்க்கு 3 மாஸ்க்கு, கையில் சானிடைசர்லாம் போட்டு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோ பயம். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? என்ன பயம்? நமக்கு மரண பயம். 2வது கொரோனாவுக்கு அந்த பயம் குறைஞ்ச உடனே அதெல்லாம் ஒன்றும் செய்யாதுங்க, விடுங்கங்க. 3வது கொரோனாவுக்கு அட போங்கங்க, அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இன்றைக்கி ஆண்டவர் காரியத்துலேயும் நமக்கு நிறையா நேரம் மிரட்டல் இல்லை, பார்த்தீங்களா? அதனால் என்ன இல்லை?
ஒரு அசால்ட்டுத்தனம் இருக்குது. ஆனால் அவர் பாருங்கள், இந்த மிரட்டல் இல்லாமல் சொல்லிட்டு வராரு. நியாய தீர்ப்பு மிரட்டலாக இருக்க போகுது. அன்னைக்கு ஏசப்பா கர்த்தாவே பாஸ்டர் கொஞ்சம் சொல்லுங்க பாஸ்டர் அப்படின்னா என் வாய் திறக்காது. என் வாய் என்ன செய்யாது? திறக்காது. என்ன பாஸ்டர் நல்லா அன்னைக்கெல்லாம் நல்லா பேசுனீங்க, நீங்கள் ஒன்றுமே பேச மாட்டேங்கிங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க பாஸ்டர். ஏன்னா என்னையும் நிப்பாட்டிட்டு தான் உங்களுக்கு கொடுப்பாரு. அப்போ நான் அமைதியாக தான் நிற்பேன். அன்னைக்கே நான் சொன்னலான்னு சொல்லக்கூட முடியாத அளவுக்கு என் வாய் என்ன பண்ணி வச்சுருப்பாரு? அடைச்சி வச்சுருப்பார். அந்த அளவுக்கு ஒரு நாள் வரப்போகுதுன்னா, அப்படி ஒரு நாளுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு தான் இப்போ இவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காராம்? சத்தமாக சொல்லுங்கள். கதவை தட்டுகிறார். நமக்கெல்லாம் வாசல் திறக்கணும். அடப்பட்ட வாசல் திறக்கணும்னா ரொம்ப நாளாக பண கஷ்டங்க, ஒரு வாசலை திறந்து விடுங்க, பண பிரச்சனையை சரி பண்ணி விடுங்க. ரொம்ப நாளாக நான் உன்னை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், ஒரு நல்ல கார் வாங்கலாம்னு இருக்கேன், வாசலை திறந்து விடுங்க. ரொம்ப நாளாக ஒரு வீடு வாங்கலான் இருக்கேன், வாசலை திறந்து விடுங்க. ரொம்ப நாளாக நல்லா உடுத்தி சந்தோஷமாக சாப்பிட்டு திருப்தியாக இருக்கலான்னு இருக்கேன், ஒரு வாசலை திறந்து விடுங்க. இப்படி ஒரு ஜெபம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், அங்கே போகலாம். இப்படி தான் ஆள் கூட்டம்லாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் அழிவுக்குரியது. இதெல்லாம் எதுக்குரியதுங்க? அழிவுக்குரியது. இதெல்லாம் கிடைக்காதுன்னு நான் சொல்லலை. அவர் உள்ளே வந்தால் இவர் கூட எல்லாம் என்ன செய்யும்? அதை தனியாக எடுத்து வச்சு ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை ஒன்று தனியாக எடுத்து வச்சு உங்கள்கிட்ட இதை காமிச்சு ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் பெருசாக சொல்லி உங்களை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் கூடயே எல்லாம் இருக்கு. வேதம் சொல்லுகிறது, அவரையே உங்களுக்காக தந்திருக்கும் போது. வசனம் இப்படியே இருக்குங்க. தேவன் தன்னுடைய சொந்த குமாரனையே உங்களுக்கு தந்திருக்கும் போது அவரோடு கூட மற்றதை அருளாதிருப்பது எப்படி? அப்போ எல்லாத்தையும் அவர் தர்றாருன்னா, தற்றவர் வாசல், தட்டுற தட்டுக்கு நீங்கள் கொஞ்சம் என்ன செய்யுங்க? திறங்க. கொஞ்சம் திறந்து அவரை கொஞ்ச நாள் விட்டு பாருங்க. உலகம் தட்டுனதுக்கு திறந்துட்டீங்க, சாத்தான் தட்டுனதுக்கு திறந்துட்டீங்க. கொஞ்சம் இயேசு தட்டுறதுக்கும் கொஞ்சம் என்ன செய்யுங்க? ஒரு மாதம் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஏன் பாஸ்டர் கொஞ்சமாக சொல்கிறீங்க? ஐயோ, அந்த ஒரு மாதமாவது செய்யுங்களேன். நீங்கள் திறந்து மட்டும் பாருங்கள். அவர் உட்பிரவேசித்து, ஹல்லேலூயா, அவர் உள்ளே வந்து செய்ய வேண்டியதெல்லாம் அவர் செய்வார். அவர் எப்படிலாம் செய்கிறார் பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. உடனே அவர் சொல்ல வருகிற காரியம் என்ன? அந்த கசப்பான பழங்களை நான் உங்களுக்காக, அந்த திராட்சை தோட்டத்துக்காக, 4ஆம் வசனம் பாருங்கள், நான் என்ன திராட்சை தோட்டத்துக்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம். நல்லா இருக்கணும்னு சொல்லி என்னால் முடிஞ்ச மட்டும் எவ்வளவு செய்யணுமோ அவ்வளவு செய்கிறேன், பிரயாசப்படுகிறேன், ஒத்துழைப்பு கொடுக்கிறேன், அவர்களை நான் கொண்டு வர விரும்புகிறேன். ஆனால் அவர்கள் செய்கிறது என்ன? அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? நான் திராட்சை பழத்தை அல்லது திராட்சை தோட்டத்தில் உள்ள நல்ல கனிகளை கொடுப்பதற்கு ஏவுனா 11ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அது என்ன பண்ணுது? உலக மக்கள் என்ன செய்கிறாங்களாம் பாருங்க. சாராயத்தை நாடி அதிகாலமே எழும்பி மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்புராவையும் மேளத்தையும் நாகசுரத்தையும் மதுபானத்தையும் வைத்துக்கொண்டு விருந்து கொண்டாடுகிறார்கள். இதெல்லாம் சுருக்கமாக சொன்னால் கிளப் டான்ஸ் எல்லாம் பண்ணி மியூசிக்லாம் போட்டு தண்ணி அடித்து அங்கே எல்லாம் கொண்டாடணும்னு விரும்புகிறாங்களாம். அப்பா அப்படி விரும்பாத, அந்த இருதயத்தை தட்டி நீ அப்படி விரும்புகிறாத அப்படின்னு சொல்கிறதுக்கு இயேசு என்ன செய்ய வராராம்? உள்ள வர விரும்புகிறாராம். அவர்கள் அப்படி செய்து என்ன செய்கிறாங்களாம் பாருங்க. 12ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, ஆனாலும் கர்த்தரின் கிரியைகளை நோக்குகிறதும் இல்லை, அவர் கரத்தின் செய்கைகளை சிந்திக்கிறதும் இல்லை. அவர் ஏன் தட்டுறாரு? ஏன்னா பாதாளம் திறந்திருக்கு. அப்படி சொல்லிட்டு தான் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, பாதாளம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அதன் வாசலை, தன் வாயை விரிவாய் திறந்து வைத்திருக்கிறது. அப்போ இன்றைக்கு அதுக்கு உள்ளே போகிறதுக்கு ரெடியாக இருக்கிற ஆளை என்ன செய்கிறது? அப்போ அவங்களுக்கு கர்த்தரின் கிரியைகளை நோக்குவதற்கு நேரம் இல்லை. காரணம், இங்கே மற்ற மியூசிக்கு, மற்ற காரியங்கள், மற்ற விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணுது? இழுக்குது. இன்றைக்கி பாருங்கள், நிறையா நேரம் வாலிபர் கூட்டம் கூட கிளப்பில் நடக்கிற மாதிரி டிசைன் லைட்லாம் போட்டு எல்லாம் சத்தமாக மியூசிக் போட்டு டம்மு டும்முன்னு போட்டு ஆடின உடனே யூத்தெல்லாம் என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அப்போ நான் யூத்தாக இருக்கும் போது அப்படி ஒன்று போடலையா? நான் எப்படி மனம் திரும்பினேன்? எனக்கு ஒருத்தர் சொன்னார்ல இயேசுவை பற்றி, எங்களை வழி நடத்தினார்ல, அவருக்கு எந்த மியூசிக்கும் போடலையா? அவர் காலத்தில் கீபோர்டே இல்லையே. அப்போ கொட்டு தானே அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இல்லை கை தானே தட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவர் வாலிபராக இருக்கும்போது எப்படி ரசிக்கப்பட்டார்? எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? அப்போ என்னத்தை காட்ட விரும்புதுன்னா, உலகத்தையும் இதையும் ஒன்று போல காட்டி இயேசுவை கொண்டு வர விரும்பலை.
இயேசுவை போல வேறு ஒன்றை கொண்டு வந்து திசை திருப்ப விரும்புகிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் வாசல் அருகே நின்று கதவை தட்டுகிறேன். அப்போ இன்றைக்கு நான் அதை விளங்கி கொண்டு புரிந்து கொண்டு கர்த்தரின் கிரியைகளை நோக்க விடாதபடி, அவரின் கரத்தின் செய்கைகளை சிந்திக்க விடாதபடி செய்கிற காரியங்கள் வரும்போது நான் என்ன செய்வது? அப்போ அவர் வந்து என்னைய தட்டி என்ன செய்ய விரும்புகிறார்? அவர் என் கூட போஜனம் பண்ணி நான் அவரோடு போஜனம் பண்ணிட்டேன்னா இந்த விஷயம்லாம் என்னை விட்டு என்ன செஞ்சிடும்? போயிடும். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கள் கொஞ்சம் மற்றவரோடு போஜனம் பண்ணுறத, மற்றவரோடு அப்படி போகிறத, மற்றவங்களோடு இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் யார் கூட வாங்க, கொஞ்சம் இயேசு கூட வாங்க, வந்துட்டிங்கன்னா அதெல்லாம் உங்களை விட்டு என்ன செஞ்சிடும்? போயிடும். ஆகையினால தான் மத்தேயு 24 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரங்களும் கண்டு புலம்புவார்கள். அங்கே வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தம் உண்டாகும். எல்லாம் நடக்கும். ஒரு முனை தொடங்கி, வானத்தின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரை எல்லா 4 திசையிலிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். அப்போ அவர் சொல்கிறார் பாருங்க, 33ஆம் வசனம், அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று. இதெல்லாம் நடக்குதா? சுற்றி உங்களை ஒரு மாதிரி இழுக்குதா? தேவன் பக்கமே வர விடாம, டைம் இருந்தால் சர்ச்சுக்கு போவோம், ஜெபம் பண்ணுவோம், டைம் இருந்தால் பைபிள் வாசிப்போம், உடே பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணி இழுக்குதா? அப்போ கர்த்தர் வாசல் அருகே நிற்கிறார். ஹல்லேலூயா! வாசல் அருகே நின்று கதவை தட்டுகிறார். அவர் தட்டி திறந்து உள்ளே வந்து உங்களோடு போஜனம் பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா! அவர் உங்கள் கூட ஐக்கியமாக விரும்புகிறாரு. ஆனால் நம்ம யார் கூட ஐக்கியமாக விரும்புகிறோம்? நம்ம உலகத்தோடு தான் ஐக்கியமாக விரும்புகிறோம். உலக காரியம் எல்லாம் தேவைதாங்க. நண்பர் தேவை, உலகத்தில் இருக்கிறது தேவை, எல்லாமே தேவை. ஆனால் அதால் நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி, நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி அவர் தட்டும்போது திறவுங்கள். ஹல்லேலூயா! அவர் தட்டும்போது உடனே திறக்க வேண்டும். அதை எப்படி திறக்கணுமா பாருங்க. லூக்கா 12:36 தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாக இருங்கள். ஒரு உதாரணம் சொல்றார். எப்படி உதாரணமா? எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாயிருங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, மண்டபத்திலிருந்து எங்கே கிளம்புறாங்க? வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு கிளம்பி வரும்போது நீங்கள் எப்படி இருப்பீங்க? வீட்டில் கதவெல்லாம் அடித்து வெளியே பூட்டு போட்டு வீட்டுக்கு போயிருவீங்களா? இல்லைங்க, வேற ஒரு வேலை இருந்துச்சு, அவங்க வர்றவங்க வருவாங்க, கல்யாணம் ஆச்சு, மாப்பிள்ளை பொண்ணு வந்தான்னா வராட்டான்னா, எனக்கு வேற ஒரு வேலை இருக்குது, நான் பூட்டை போட்டு போயிட்டு அப்படியே போவோம் இல்லையாம் பாருங்க. வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தி எல்லாம் ரெடியாக வச்சு, அப்புறம் என்னெல்லாமோ தட்டில் எல்லாம் ரெடி பண்ணி இனிப்பெல்லாம் போட்டு, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2 கிலோமீட்டர் தூரம்னு வச்சுக்கோ, மண்டபத்துக்கும் வீட்டுக்கும். அவங்க அங்கே கிளம்புறாங்கன்னு சொன்ன உடனேயே இங்கே ஆளெல்லாம் வாசலில் நிற்குது. எதுக்கு? அவங்கள என்ன செய்ய? அது மாதிரி நில்லுன்னு சொல்கிறாரு. தட்டை வர்றவர் தட்டும்போது திறக்கிற ஆள் எப்படி இருக்கணுமா? எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுதுங்க? தட்டுற ஆள் அவர் அப்படி வர்றாரு, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வர்றாரு. நான் வந்து உங்களுக்கு தரேன் எல்லாத்தையும், நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருக, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் தரேன்னு அவர் வந்து தட்டிக்கிட்டு இருக்காரு. திறக்கிற ஆள் எவ்வளோ ஆயத்தமாக இருக்கணுமா? எப்படி ஒரு கல்யாண வீட்டில் இருக்கிறவங்க திறக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்களோ அதுக்கு ஒப்பாக இன்றைக்கி நீங்கள் நானும் எப்படி திறக்க ரெடியாக இருக்கோம்? பாஸ்டருக்கு கதவு திறக்க மாட்டேங்குது நிறையா வீடு, கர்த்தருக்கு எங்கே திறக்க? ஹல்லேலூயா! நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இன்வைட் பண்ணுறீங்களா? வாங்க வாங்க வாங்க. ஊரில் இருக்க பாஸ்டர்லாம் கூப்பிட்டு ஜெபம் பண்ணிடக்கூடாது. உங்களுக்கு ஒரு ஆள் தான், நான் ஒரு ஆள் தான். உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு நான் ஒரு ஆள் தான். அப்போ நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஆண்டவர் என்னுடைய வீட்டு வாசலை வந்து தட்டுறார். வீடுனா நிலக்கதவு வீடு இல்லை, உங்கள் இருதயமாகிய வீடு. அப்போ என்ன காரணத்துக்காக அவர் வருகிறார்? அப்போ நம்ம மேலே அவருக்கு எவ்வளவு ஒரு அக்கறை உள்ளவராக, ஒரு அக்கறையோடு கூட நம்மை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட அவர் வாசல் அருகே நின்று கதவை தட்டுகிறார். அந்த 7 சபைக்கு சொல்லும்போது அப்படித்தான் சொல்கிறார். நீங்கள் வீட்டில் போய் வெளிப்படுத்தல் 2, 3, 4 அதிகாரங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த 7 சபையை பற்றி சொல்லும்போது 5 சபைகிட்ட சொல்கிறாரு, மனம் திரும்பு, சரியாயிரு, நீ சரியானா நான் உதவி செய்கிறேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா! இன்னைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மனம் திரும்பினால், நான் சரியாக விட்டு கொடுத்தால், நான் என்னை சரிப்படுத்தி கொள்ள ஆண்டவரிடத்தில், சரி ஆண்டவரே நடந்தது நடந்து போச்சு, இனிமே நான் செய்யலை அப்படின்னு வந்தா
உள்ளே வந்து போஜனம் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா, சரின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம என்ன, சரி ஞாயிற்றுக்கிழமை கதவை திறந்தது தான், அப்புறம் கதவை மூடிட்டு அப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் என்ன செய்கிறது. அவருக்கு அப்படியெல்லாம் வேண்டாம், அவர் அப்படி ஆளை தேடலை. ஆகையினால தான் வேதம் சொல்லுகிறது மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும், திறக்கப்படும். அதை சொல்லி வரும்போது ஆண்டவர் எதை குறித்து அப்படி சொல்லுகிறார், நீங்கள் ஜெபம் பண்ணுகிற காரியத்தை குறித்து சொல்லி வரும்போது அதுக்கு முந்தின அதிகாரத்திலிருந்தே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அவர் தேவனுடைய வாசலை தட்டுவதை குறித்து அவர் சொல்லுகிறார். அப்போ கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு என்ன செய்யப்படுமா, திறக்கப்படும். 8ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது, தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அப்போ எந்த மனுஷனா இருந்தாலும், யார் ஒரு உலக மனுஷன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற தேவன் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட விஷயத்துக்காக 13ஆம் வசனம் பாருங்க, 13-14, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள். ஏன் இவர் தட்ட வேண்டியதா இருக்குன்னா, நிறைய பேருக்கு எதுதான் பிடிச்சிருக்கு, உலகம், திறந்த வாசல், உலகத்தில் உள்ளதெல்லாம் நமக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. நான் இல்லைன்னு சொல்லலை, எல்லாமே நமக்காக தான். ஆனால் நம்ம என்னைக்காவது திருப்தி அடைஞ்சிருக்கோமா? யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். அவர் படைத்த படைப்பிலே நமக்கு திருப்தி இல்லை. என்னை படைத்தவர் சரியாக படைக்கலை, அதனால் நீ கொஞ்சம் இனி என்ன பண்ணி விடு, அழகுபடுத்தி விடு. அவர் ஏற்கனவே கரெக்டாக அழகாக எது எந்த இடத்துல எவ்வளோ அளவில் இருக்கணும், எந்த உடம்புக்கு யாருக்கு எந்த முடி எப்படி இருக்கணும், எந்த கலரில் இருக்கணும், எல்லாத்தையும் அவர் அளந்து ஏற்கனவே என்ன பண்ணிட்டாருங்க. அவர் டிசைனுக்கே நம்ம ஒரு குறை சொல்கிறோம், நேச்சுரல் பியூட்டி ஆல்வேஸ் பியூட்டி. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமாம், நேச்சுரலாக விட்டுறணும் அப்படியே. ஏன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் என்னை படைத்தீர், ஆகையினால் உம்முடைய படைப்பின் அழகில் நான் மகிழ்கிறேன் அப்படின்ட்டு நேச்சுரலாக இருங்க. ஆண்டவர் இன்னும் உங்களை நல்லா ஆக்கிடுவார், பியூட்டி ஆக்கிடுவார். அப்போ நீங்களாக பியூட்டியை தேடினா என்ன ஆகும்? 50 வயசில் வயசாக வேண்டியது 35 வயசில் என்ன செஞ்சிடும்? நான் விளையாட்டாக சொல்லலை, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அப்போ அவர் வாசல் அருகே நின்று கதவை தட்டுவது, நான் சொல்கிற இந்த விஷயம்லாம் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வாசலை திறக்க முடியாதபடி உலக வாசல் நிறைய திறந்து நமக்காக நிறைய செய்து வைத்திருக்கிறது. அந்த வாசல் வழியெல்லாம் நுழைந்து விட்டு கடைசியாக தான் வந்து ஆண்டவர்கிட்ட ரொம்ப போன பிறகு அப்புறம் வந்து, ஏசப்பா இப்போ என்னைய ஏதாவது பயன்படுத்துகிறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறோம். இல்லை, நாம் நன்றாக இருக்கும்போதே கர்த்தரிடத்தில் பேசி பாருங்கள். அவர் வாசலை தட்டும் போதே அங்கே சொல்லியிருக்கிறது 14ஆம் வசனம் பாருங்க, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள். அவரே சொல்றார், சிலர் தான் கண்டுபிடிக்காங்க. நான் அதனால என்ன செஞ்சு பார்க்குறேன், தட்டி பார்க்குறேன். நம்மளை எல்லாரையும் அவர் தட்டி கூப்பிட்டு பார்க்குறாரு, வந்துடுறியா? ஆனால் நிறைய பேருக்கு தெரில, இந்த நுழைவு மட்டும்தான் எப்படி இருக்கும், இடுக்கமாக இருக்கும். உள்ள நுழைஞ்ச பிறகு அவரிடத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. அல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கிறது, அவருடையது மிகவும் பெரியது. அப்போ அவர் எனக்கு என் வாசலை தட்டி அவர் என்ன செய்ய விரும்புகிறார், அவர் உட்பிரவேசித்து என்ன செய்ய விரும்புகிறார். முதலாவது பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் கடந்த நாளில் நாம் இதை குறித்து கொஞ்சம் தியானித்தோம். அதனால் கொஞ்சம் சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறேன். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. அவர் சொல்லுகிறார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் என்ன செய்வான், ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று என்ன கண்டடைவான், மேய்ச்சலை கண்டடைவான். உலகத்தில் நிறைய பேர் சுத்திக்கிட்டு திரிகிறதே எதுக்கு தான், கஷ்டப்படுறதே எதுக்கு தான், வேலை பார்க்கறதே எதுக்கு தான், நல்ல மேய்ச்சலை கண்டடைய. எதுக்குங்க? நல்ல மேய்ச்சலை கண்டடைய. வேர்வை சிந்தி உழைப்பதற்கான காரணம் என்ன, நல்ல மேய்ச்சலை கண்டடைய. ஆனால் அவர் சொல்றாரு, நீ என் வழியாய் உட்பிரவேசித்தால் நான் உள்ளும் புறம்பும்னா என்ன அர்த்தம், ஆத்துமாவிலும் வெளிப்புறத்திலும் உள்ளும் புறம்பும் நல்ல மேய்ச்சலை கண்டடைவாய். ஹல்லேலூயா. இதை ருசித்தவர்கள் பின்மாற்ற மாட்டார்கள், இதை ருசியாதவர்கள் அந்த வாசலை திறக்காமல் இருக்கிறார்கள். நீங்கள் சபைக்குள்ளே இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனை என்னவென்றால், நீங்கள் இதை ஒரு முறை ருசித்து பாருங்கள், பின்பு இதை விட மாட்டீர்கள்.
அதற்காக அவர் உங்களுக்கு திறந்து தர விரும்புகிறபடியால் அவர் வாசல் அருகே நின்று தட்டுகிறார். அவர் தட்டுகிற வாசல் முதல் வாசல் ரட்சிப்பின் கதவாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் தட்டின உடனே நீங்கள் திறந்தால் அங்கே ஒரு ரட்சிப்பின் கதவு இருக்கிறது. அந்த ரட்சிப்பின் கதவு வழியாக நீங்கள் உள்ளே போனீர்கள் என்றால் அவர் உங்களை பரிபூரணப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. 10ஆம் வசனம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நம்மளை பரிபூர்ணப்படுத்த வந்தேன்னு சொல்றார். நமக்கு ஜீவன் உண்டாக்க வந்தேன்னு சொல்றாரு. அப்படி செய்கிறவர் தான் வாசல் அருகே கதவை தட்டுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் நம்முடைய ஆண்டவர் நமக்காக செய்து முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் 23ஆம் சங்கீதத்தை வாசித்தது உண்டு. ஆனால் அந்த சங்கீதம் யாரை பற்றி சொல்லுகிறது என்றால் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன். நீங்க இந்த 14ஆம் வசனத்தை வாசிச்சுட்டு சங்கீதம் 23 வாசிச்சீங்கன்னா அந்த ரகசியம் புரியும். என்ன 14 யோவான் 10:14 வாசிச்சிங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். இப்போ 23 படிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். அப்ப நல்லா கவனிங்க. என் ஆண்டவராகிய இயேசு வாசல் அருகே நின்று கதவை தட்டி அவர் சொல்லுகிறார், நான் உட்பிரவேசிக்க விரும்புகிறேன். அவர் உட்பிரவேசிக்க நீங்க அனுமதித்தால், கதவை திறந்தால் அவர் தருகிற அந்த வாசல், முதல் வாசல் என்ன வாசல் என்றால் அங்கே அவர் வைத்திருக்கிற வாசல் ரட்சிப்பின் வாசல். ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் அந்த கதவை சரியாய் திறப்பீர்கள் என்றால் சகல அனுகூலத்தையும் அவர் உங்களுக்கு தருவார். பவுல் இந்த வாசலை திறந்திருக்கிறவர்களை துன்பப்படுத்தி கொண்டு இருந்தார். அவர் துன்பப்படுத்தி கொண்டிருந்த வேளையிலே திடீரென்று ஒரு நாள் அவருடைய இருதய வாசலும் என்ன செய்யப்பட்டது? தட்டப்பட்டது. அவருடைய இருதய வாசல் ஒரு நாள் தட்டப்பட்டது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதை வாசிக்கலாம். அவர் தமஸ்குவுக்கு சமீபமாய் வந்த பொழுது சடியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அங்கே ஒரு ஒளியின் மூலமாக அவனை தட்டினார். தட்டின பொழுது அவன் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அப்பொழுது அங்கே மேல இருந்து சத்தம் வருது. என்ன சத்தம் வருது தெரியுமா? தட்டின உடனே தட்டினவர் பேசுறாரு. அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். நல்லா கவனிங்க. ஆண்டவர் நம்ம மேலே ஒரு அக்கறை இருக்கிறதுனால அவர் திரும்ப திரும்ப தட்டுகிறார். இப்போ இன்றைக்கு இதை பற்றி இன்றைக்கு நம்மளிடத்தில் பேசுகிறார் என்றால் நம்மளோடத்தில் ஆண்டவர் ஒரு அக்கறை இருக்கிறபடினால் நம்முடைய இருதயத்தை திரும்பவும் என்ன செய்கிறார்? தட்டுகிறார். இப்போ பவுலிடத்தில் அப்படி பேசின உடனே அவன் செய்த காரியம் என்ன? அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார்? ஏன் ஆண்டவரேன்னு சொன்னார் தெரியுமா? சத்தம் கீழே இருந்து வரல. சத்தம் கீழே இருந்து வந்திருந்துன்னா யாரா பேசுனது அப்படி கேட்டிருக்கலாம். சத்தம் எங்கேருந்து வருது? மேலிருந்து வருது. உடனே இவன் கேட்குறான், ஆண்டவரே நீர் யார்? அப்போ அதுக்கு சொல்கிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். இப்போ நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே தட்டினவர் யாருன்னு சொல்லிட்டாரு. சொன்ன அடுத்த நிமிஷம் அவன் என்ன செய்தான் பாருங்க. ஆண்டவரே, அவன் நடுங்கி திகைத்து. ஏன் நடுங்கி திகைக்கணும்? ஏன் அவன் நடுங்கி திகைக்கணும்னா அவன் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட இயேசு அவனுக்கு தெரியும். தீர்க்க தரிசன ஆகமங்களில் சொல்லப்பட்ட இயேசு அவனுக்கு தெரியும். சங்கீத புஸ்தகங்களில் சொல்லப்பட்ட இயேசு யாருன்னு அவனுக்கு தெரியும். அந்த இயேசு வருவார்னு சொல்லி தான் காத்து கொண்டு இருக்கிற யூத ஜனம். அப்படி இயேசு வருவார்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்க வந்திருக்கிற இயேசு யாரோ ஒருவரை இயேசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவனை தான் தேடி பிடிச்சி என்ன பண்ணிட்டு இருக்காரு? அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படி அடித்து கொண்டு இருக்கிற இவர் தமஸ்குவுக்கு அடிக்க போகும்போது தான் வழியில் ஒருத்தர் பேசுறாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு. அப்போ தான் இவன், நான் எப்பயா துன்பப்படுத்தினேன்? நீ அடிச்சுக்கிட்டு இருக்கிறியா? அது என்ன அடித்த மாதிரி பார்த்தீங்களா? அவர் நம்ம கூட போஜனம் பண்ணி நம்ம கதவை திறந்துட்டாலே நமக்கு எது நடந்தாலும் யாருக்கு நடந்த மாதிரி? அவருக்கு நடந்த மாதிரி. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? வசனம் அப்படி தான் சொல்லுது. அப்போ இவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய இப்போ எதுக்கு என் கதவை தட்டினீங்க? நீங்கள் இப்போ எதுக்கு என்னைய வந்து தட்டினீங்க, திறந்தீங்க? உடனே அவர் சொல்லுகிறார், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். நீ அடுத்த ட்ராக் உனக்கு என்னென்னுங்கிறதெல்லாம் வந்துடும்.
அப்போ ஆண்டவர் பாருங்க, நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு காரணமாக கதவை தட்டுகிறார். நீங்களும் நானும் அந்த கதவை கரெக்டாக திறந்துருக்கோமா? நமக்கு வாசல் எல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம மனசுல நினைச்சபடி நமக்கு இந்த உலக செழிப்பு தான் நல்ல வாசல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த வாசல் அல்ல நமக்கு தேவை. இந்த வாசல் திறந்தா இந்த வாசலுக்குள்ளதான் அந்த வாசல் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. உலக வாசலை விட தேவ வாசல் திறந்தால் தேவன் தான் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் வைத்திருக்கிறார். ஆமென். உலகமும் அது நிறைவும் கர்த்தருடையது. வெள்ளியும் பொன்னும் யாருடையது? கர்த்தருடையது. எல்லாம் அவருக்குள்ளது. அப்போ அவர் வாசல் வழியா போயிட்டா அவருக்குள்ளது எல்லாம் எங்கே தான் வரும்? நமக்கு தான் வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு அவர் தட்டுகிற வாசலை திறக்க விரும்புகிறீர்கள்? அப்போ அவர் சொல்லுகிறார், என் கூட போஜனம் பண்ணணும், நான் அவன் கூட போஜனம் பண்ணணும். எப்படி அதை செய்வது? எப்படி அதை செய்ய முடியும்? இங்கே சாதாரண ஒரு உணவை குறித்து அவர் சொல்லவில்லை. அவர் சொல்லுகிற இந்த உணவு அல்லது இந்த போஜனம் எதை சொல்லுகிறார் என்றால், கிறிஸ்துவோடு கூட நெருக்கமான ஒரு உறவு, ஒரு ஐக்கியம், ஒரு சிநேகத்தை அது குறிக்கிறது. அது என்ன? ஒரு ஐக்கியம். அவர் கூட இருக்கிற ஒரு ஐக்கியத்தின் போஜனம். நான் சும்மா உங்களுக்கு புரிகிறதற்காக இதை கொஞ்சம் விளக்கம் கொடுத்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இது ஒரு ஆவிக்குரிய அர்த்தமாக நாம் அதை எடுத்து பேசலாம். ரெண்டாவதாக, முதல்ல ஒரு ஐக்கிய போஜனமாக அவர் போஜனம் பண்ண விரும்புகிறார். இரண்டாவதாக, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனு வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இரண்டாவது போஜனம் அவருடைய வசனம். இரண்டாவது போஜனம் என்ன? அவருடைய வசனம். வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரியவர்கள் இன்னொரு ஆவிக்குரியவரை சந்தித்தால் ஒருவரை ஒருவர் என்ன பேசிக்கொள்வாங்களா? ஆவிக்குரியவைகளை பேசிக்கொள்வார்கள். என்ன பேசிக்கொள்வார்கள்? ஆவிக்குரியவைகளை பேசிக்கொள்வார்கள். இப்போ நம்ம ஆவிக்குரியவைகளை பேசணும்னா என்ன பற்றி பேசணும்? வசனத்தை பற்றி தான் பேசணும். அப்போ அதுதான் போஜனம். அப்போ அவர் சொல்லுகிறார், அப்பத்தினால் மாத்திரம் அல்ல போஜனம், உணவு, விருந்து, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் அந்த விருந்து உண்டாகிறது. மூன்றாவது பாருங்கள், லூக்கா 22:19 சொல்லுகிறது, அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு என்ன செய்தாராம்? கொடுத்து என்ன சொன்னாராம்? இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை. இது என்ன போஜனம் என்றால் திருவிருந்தின் போஜனம் அல்லது கம்யூனியன். இப்போ நம்ம எல்லாரும் ஆண்டவரோடு கூட ஒரு ஐக்கியம் ஆகிறதுல நாம் அவரோடு கூட போஜனம். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய இந்த போஜனத்தில் போஜனம் பண்ணாதவன் என் கூட அவன் என்ன இல்லை, ஐக்கியம் இல்லைன்னே சொல்கிறார். திருவிருந்தை ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? கட் பண்ணக்கூடாது. அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு சாதாரண பிரெட்டு திராட்சரசம் மாதிரி தெரியும். ஆனால் அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்றால் அவருடைய சரீரம். அப்போ அவர் சொல்லுகிறார், என்னுடைய சரீரத்தில் போஜனம் பண்ண. அப்போ ஆண்டவருடைய இந்த அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான், நானும் அவனோடு போஜனம் பண்ணுவேன்னு சொன்னது சாதாரண விஷயம் அல்ல, கர்த்தர் அவரோடு கூட செய்ய வைக்கிற விஷயம். அப்போ நம்ம எல்லாருமே இதை நாம் சரியாய் விளங்கி கொண்டோமா? நான்காவதாக பாருங்கள், யோவான் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் பாருங்க. வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். இப்போ வானத்திலிருந்து வந்த அப்பம் யாரு? இயேசு தான். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுது எங்களுக்கு தர வேண்டும் என்றார். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. அவர் சொல்றார், நான் தான்யா, தட்டுற நான் தான், வாசலா இருக்கிற நான் தான், எல்லாமே நான் தான். நீ அதை புரிஞ்சிட்டு நீ அதை உட்கொள்வியா? அவர் சொல்றார், ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலும் தாகம் அடையான். அல்லேலூயா. எந்த அளவுக்கு ஆண்டவர், எல்லாமே என்கிட்ட இருக்குப்பா, எல்லாம் என்கிட்ட இருக்கு, ஆனால் தட்டினா திறக்கணுமே. இப்போ திறக்கிறது தான் பிரச்சனை. சில நேரம் நானும் சிலரை தட்டி பார்க்குறேன், பிரதர் சிஸ்டர் இப்படி செய்யுங்களேன், ஐயோ இவர் தட்டி திறந்தா இவர் ஒரேடியாக என்ன பண்ணிட்டு போயிடுவார், கூடையே இழுத்துட்டு போயிடுவார்னு சில பேருக்கு என்ன செய்ய முடிய மாட்டேங்குது, திறக்க முடிய மாட்டேங்குது. இல்லை, கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்தில் ஒரு விஷயத்தை உணர்த்த விரும்புகிறார். அவர் வாசல் அருகே நின்று தட்டும்போது நீங்கள் என்ன செய்யுங்க? திறங்க. நீங்கள் திறந்தால் அவர் உட்பிரவேசித்து, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு காலும் பசி அடைய மாட்டான், ஒரு காலும் தாகம் அடைய மாட்டான். இந்த ரெண்டுக்கு தான் நம்ம உழைக்கிறோமே. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? உழைக்கிறதே எதுக்குங்க?
இந்த பசிக்கும் தாகத்துக்கும் தான் நீங்கள் உழைக்கிறீங்க. காலையில் எந்திரிச்சு வேக வேகமாக வேலைக்கு போகிறதுக்கு சில வீட்டிலலாம் சண்டை போட்டு தான் கிளம்ப வேண்டியிருக்கு. ஏன் வேக வேகமாக கிளம்பணும், டைமுக்கு போகணும். சர்ச்சுக்கு எவ்வளோ லேட்டாக வேணாலும் வரலாம், ஆனால் வேலை பார்க்குற இடத்துல போய் கரெக்டாக அங்கே என்ன செய்யணும், வைக்கணும். ஆண்டவர் அப்படி ஒன்று வாசலில் வச்சு கரெக்ட் டைமுக்கு வர ஆளுக்கு தான் நான் எதுனாலும் கொடுப்பேன் அப்படின்னாருன்னா எத்தனை பேர் வாங்க போறீங்க? நம்ம வேலையில் கரெக்டாக இருக்கோம்னா கர்த்தர் காரியத்தில் எப்படி இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். ஆண்டவர் அதை கவனிக்கிறார் பாருங்க. அப்போ நம்ம எல்லாம் அவசரமாக கிளம்புறோம், வேக வேகமாக கிளம்பி எப்படியாவது போயிடணும். எதுக்கு? ஒன்றும் இல்லை, பசி தாகம் ரெண்டே தான். நீங்கள் உழைக்கிறதெல்லாம் எதுக்குங்க? உங்கள் பசியை தீக்கிறதுக்கும் உங்கள் தாகத்தை அடக்கிறதுக்கும் தான் உழைக்கிறீங்க. அவர் சொல்கிறாரு, நான் தரேன், என்கிட்ட இருக்கு. அப்போ ஆத்தும பசியவும் தாகத்தையும் நீங்கள் தேவனிடத்தில் தீர்த்து கொண்டால் உலகத்தில் உள்ள பசியவும் தாகத்தையும் அவர் தீர்ப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதுதான் உண்மை. அப்போ என்னுடைய பசி, எந்த பசி தீரணும்? ஆத்துமாவில் இருக்கிற பசி தீர வேண்டும். என் ஆத்துமாவில் இருக்கிற தாகம் தீர வேண்டும். அதை நான் சரிப்படுத்தி விட்டால் உலகத்தில் உள்ளவைகளை கர்த்தர் எனக்கு தந்தருளுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் அதற்காகத்தான் நம்மிடத்தில் வாசல் அருகே நின்று கதவை தட்டுகிறார். என் இருதயமாகிய வாசலில் நின்று கதவை தட்டுகிறார். நான் கதவை திறந்த உடனே அவர் எனக்குள்ளே உட்பிரவேசித்து அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். நானும் அவரும் போஜனம் பண்ண ஆரம்பித்த பிறகு என்னிடத்தில் குறையில்லை. ஹல்லேலூயா. காரணம், அவருடைய போஜனத்தில் பிரச்சனை இல்லை, அவருடைய போஜனத்தில் வியாதி இல்லை, அவருடைய போஜனத்தில் பாவம் இல்லை, அவருடைய போஜனத்தில் வேறு எந்த இன்ஃபெக்ஷனும் இல்லை, எதுவும் இல்லை. ஆகையினால் நான் அவரோடு கூட போஜனம் பண்ணி முடித்த உடனே, இங்கே கவனித்து பாருங்கள், இந்த உலகத்தில் பெரிய பெரிய இடங்களில் ராஜ உபசரணை அப்படின்னு சொல்லுவாங்க, ராஜ உபசரிப்பு. அந்த ராஜ உபசரிப்பை போய் கவனித்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல எல்லாம் வேலிடு கூடுனதா எல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க தெரியுமா. அதை அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னால் அதெல்லாம் மனுஷங்களுக்கு கொடுத்து என்ன செஞ்சு பார்ப்பாங்க. 3 விதமான டெஸ்ட்டு நடக்கும். மனுஷனுக்கு, அப்புறம் பூனை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு, அப்புறம் எலி சம்மந்தப்பட்ட விஷயம். என்னையா இப்படியெல்லாமா டெஸ்ட் பண்ணுவாங்க? ஆமாம், 3ஐயும் டெஸ்ட் பண்ணி அரை மணி நேரம் கழித்து தான் யார் வந்து சாப்பிடுவா? அவங்க சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க, பெரிய பெரிய இதில் இருக்கிறவங்க. ஏன்னா அந்த உணவில் என்ன வந்துடக்கூடாது, எந்த விஷத்தன்மை வந்து அவர்களை பாதித்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு உலக போஜனத்தையே இவ்வளவு தூரம் கண்காணித்து சாப்பிடுகிற இந்த உலகம் இருக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் கூட வந்து போஜனம் பண்ண விரும்புகிறேன். அவர் என் கூட போஜனம் பண்ணுறாருன்னா அவர் பாய்சனான போஜனத்தை அங்கே வைக்க மாட்டார். அவர் வைக்கிற போஜனம் ஜீவன் உள்ளது. ஹல்லேலூயா. அந்த ஜீவனுள்ள போஜனத்துக்குள்ளே நுழையத்தக்கதாக நீங்களும் நானும் அவர் வாசல் அருகே நின்று கதவை தட்டுகிறார். அப்போ அவர் எனக்காக திறக்கிற வாசல், அங்கே அவர் வைத்திருக்கிற அந்த வாசலை நான் அடைய வேண்டும். ஒருவனும் பூட்டக்கூடாத வாசலை திறக்கத்தக்க அவர் எனக்காக திறக்க வேண்டும் என்றால் அவர் தட்டுகிற வாசலை நான் என்ன செய்யணும்? திறக்கணும். அப்படி திறந்தவங்களுக்கு தான் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தட்டி யார் திறக்கிறீர்களோ, அவர் தட்டி யார் திறந்து அவரை உட்பிரவேசிக்க பண்ணுகிறீர்களோ, அவர் தட்டி யார் திறந்து போஜனம் அவரோடு பண்ணுகிறீர்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் என்ன வாசல் வைத்திருக்கிறார்? திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அவர் திறந்த வாசலை ஒருவனும் பூட்ட முடியாது. ஹல்லேலூயா. உங்களுக்காக அவர் திறக்கிற வாசலை ஒருவரும் பூட்ட முடியாது. ஆகவே நீங்கள் அவர் திறந்திருக்கிற வாசலில் உட்பிரவேசிப்பதற்கு முதல்ல அவர் தட்டுகிற அந்த வாசலை திறவுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் இருதயமாகிய வாசலை அவருக்காக பெரிதாய் திறந்து, ஆண்டவரே, கர்த்தாவே, உள்ளே வாரும், எனக்குள்ளே வாரும் என்று சொல்லி, நான் உம்மோடு போஜனம் பண்ணுகிறேன், நீங்க என்னோடு போஜனம் பண்ணுங்க. இந்த இவ்வளவு நாட்கள் நான் பண்ணின போஜனங்களால் நான் கரைப்பட்டு இருக்கிறேன், பாவத்தில் விழுந்திருக்கிறேன், என் சிந்தை சரியில்லை, உமக்கு பிரியமானதா இல்லை, நீர் ஏற்றபடி இல்லை என்றால் உம்மோடு போஜனம் பண்ணி என்னை சுத்திகரியும். ஹல்லேலூயா. உம்முடைய போஜனத்தால் என்னை சரிப்படுத்தும், உம்முடைய போஜனத்தால் எனக்குள்ளே ஒரு பரிசுத்தத்தை கொண்டு வரும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து அவரோடு ஐக்கியமாகி பாருங்கள். அவர் அப்பொழுது ஒரு வாசலை காண்பிப்பார் பாருங்க. அந்த வாசலை ஒருவனும் என்ன செய்ய முடியாது? பூட்ட முடியாது. நீங்க உட்பிரவேசிக்க பண்ணி அவரோடு போஜனம் பண்ண பிறகுதான் அவர் திறந்த வாசல் உங்களுக்கு தெரியும். அந்த வாசலை தான் ஒருவனும் பூட்ட மாட்டான். அதற்காக அவர் வாசல் அருகே நின்று கதவை தட்டுகிறார். அவர் தட்டுகிற வாசல் ஆசீர்வாதமானதா இருக்கிறபடியால்
அவர் வாசல் அருகே நின்று நான் தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். இன்றைக்கு அவர் சத்தம் கேட்கிறவர்களாய் நாம் மாறுவோம். அவர் சத்தம் கேட்கிறவர்களாய் மாறி கதவை திறப்போம். அவர் நம்மோடு போஜனம் பண்ணுவார், நாமும் அவர்களோடு என்ன செய்வோம்? போஜனம் பண்ணுவோம். அவர் மட்டும் சாப்பிட்டுட்டு போகிறவர் இல்லை, நம்மளையும் அவர் கூட வச்சு சேர்த்து வச்சு சமமாக என்ன செய்கிறவர்? சாப்பிடுகிறவர். ஹல்லேலூயா. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவர் சொல்லுகிறார், என் பிதா தருகிற ஸ்தலத்திலே நானும் நீங்களும் இருக்கும்படி உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். அப்போ அவர் என்ன சாப்பிடுவாரோ அதை தான் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. நம்மை ஏற்றத்தாழ்வாக அல்ல, உலகம் நம்மை ஏற்றத்தாழ்வாக வைக்கலாம், இயேசு ஒரு நாளும் நம்மை ஏற்றத்தாழ்வாக அல்ல, அவர் நமக்கு சமமாக, அல்லேலூயா, நம்மை அவரோடு கூட வைத்து கொள்ளும்படி அவர் சொல்லுகிறார். திறந்திருக்கிற பாதாளத்துக்குள் போய்விடாதபடி அவர் சொல்லி நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். சபையை பாதாளத்தின் வாசல் என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. அப்போ மேற்கொள்ளாத அந்த நபரை அவர்தான் வாசலை தட்டுகிறார். பாதாளத்தை ஜெயித்த இயேசு வாசலை தட்டுகிறார். அதை நான் சத்தத்தை கேட்டு திறந்து பழகிவிட்டால் அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என்னோடு கூட போஜனம் பண்ணுங்க, நானும் உங்களோட போஜனம் பண்ணுறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவரோடு கூட இணையத்தக்கதாக அவர் தட்டும் பொழுதெல்லாம் திறந்து கொள்வோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.